சார் நான் படிச்ச படிப்பு ஒண்ணு, இப்ப நான் செய்யற வேலை ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த தனியார் வேலைகள்லயும் நிரந்தரம் இல்லாம இருக்கிறதுனால ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா போதுன்ற மாதிரி இருக்கு. அதுவும் நம்ம போலீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஏக்கத்தோட சின்ன வயசுல இருந்து அந்த கனவோட இருக்கிறவங்க குடும்ப கஷ்டத்தினால ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்ம எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம். சரி அப்படி நம்ம போலீஸுக்கு படிக்கலாம் அப்படின்னு விருப்பப்பட்டு மொபைல்ல யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு ஏதாவது ஒரு பெரிய சென்டருக்கு போகலாம், நல்ல சென்டருக்கு போகலான்னு போயிட்டு பார்க்கும்போது அவங்க மொபைல்ல சொல்றது ஒண்ணு, அங்க இருக்கிறது ஒண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. சார் நாங்க தெரியாம அங்க போயிட்டோம், நிறைய காசு செலவு பண்ணிட்டோம், கோச்சிங் சரியாவே இல்லை, அங்க இண்டிவிஜுவல் கேர்னு ஒண்ணுமே இல்லை, நாங்க சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. அதனாலதான் நம்ம ஆல்ரெடி பல வீடியோங்களை சொல்லியிருக்கோம். நீங்க ஒரு சென்டருக்கு போறதுக்கு முன்னாடி அங்க படிச்ச பசங்க கிட்ட இல்ல படிக்கிற பசங்க கிட்ட கேளுங்க அங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மகிழன் போலீஸ் அகாடமியில இப்ப நடந்து முடிஞ்ச இந்த பேட்ச்ல படிச்சது 100 பேர் அப்படின்னு சொன்னாலும் ரெகுலரா படிச்சவங்க ஒரு 80-85 பேர் தான் இருப்பாங்க. அது 53ன்றது பெரிய ரிசல்ட். இது உண்மையா இல்லையான்ட்டு இங்க பாஸ் பண்ணவங்க கிட்டையும் படிச்சவங்க கிட்டையும் கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கங்க. அது மாதிரி பெரிய சென்டர் அதிகமா கிரௌட் இருக்கிற மாதிரி காட்டுறது, அது போலீஸுக்கு படிக்க வர்றவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க. அங்க எஸ்எஸ்ஜிடிக்கு ஆர்மிக்கு அது மாதிரி படிக்க வரவங்க எல்லாரும் ஒன்னா சேர்த்து ஒரு கிரௌடா இருக்கிற மாதிரி காட்டுறது, எல்லாருமே படிச்சு எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றது, இதெல்லாம் நம்ம அறியாமையில ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபீல்டுக்கு உள்ள வரும்போது தெரியாம போயிட்டு அங்க மாட்டிக்கிறாங்க, நிறைய காசு செலவு பண்றாங்க. ஆனாலும் ரிசல்ட் அவங்க எதிர்பார்த்த மாதிரி வராம ஃபெயில் ஆயிடுறாங்க. அதனால நீங்க ஒரு சென்டர்ல போயிட்டு ஜாயின் பண்ணணும், படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபுல்லா அங்க ஆல்ரெடி படிச்சவங்க கிட்ட நல்லா விசாரிச்சு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. நன்றிப்பா.